ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி பிளான் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏவி அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ஆப் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராஃபிட் அந்த ஆப்னே சொல்லலாம். ஸோ இதோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரன்எல்வின்னு ஒரு ஆப் பண்ணியிருந்தோம். சேம் அதே கான்செப்ட் ஆப் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் வந்து ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணவங்க நல்லா ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. ரீசெண்டாக ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் கொஞ்சம் லாஸ்ட்டில் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதோட இப்போ உள்ள அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்ரா. இப்போ மற்ற ஆப்ஸ்லாம் கம்பேர் பண்ண போது நம்மளுக்கு ஆப்ஸ் க்ளோஸ் ஆக போகுதுன்னா ஒரு 1 வீக் முன்னாடியே வித்ரா வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் வித்ராவும் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வித்ரா ஒரு 2 நாளாக தான் வித்ரா வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் இனிமேல் வந்து வித்ரா வராது. ஓகேவா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஆஃபர் வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதுவும் நம்ம குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். யாரையும் இன்வைட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அப்கிரேட் எதுவும் பண்ணக்கூடாது, வித்ரா மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹை அமௌண்ட் வந்து இதில் வித்ரா கொடுக்காம இருந்தாங்க. ஓகேவா? அந்த ஹை அமௌண்ட்டையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இன்னும் 200 300 இந்த மாதிரி வித்ரா கொடுத்தோம்னா அந்த அமௌண்ட்டை வித்ரா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹை அமௌண்ட் போடுற ஆட்களுக்கு வித்ரா வரல. ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் சின்ன சின்ன அமௌண்ட் வித்ரா வருது அப்படின்னா நம்ம வேறு ப்ராடக்ட் கூட அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. ஸோ அந்த ரீசன்னால அப்படி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அதாவது நியூ இயர்க்கு முன்னாடியே 10% ஆஃபர் மாதிரி கொடுத்தாங்க. அந்த டைமிங்கில் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அப்டேட்டில் இருக்குது அப்படின்னா வித்ரா வந்து ஃபெயில்டு பண்ணி விட்ருக்காங்க. ஃபெயில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ லெவல் 1 லெவல் 2ல் இருக்கீங்க அப்படின்னா இதில் வித்ரா கார்டு வாங்கினா தான் உங்களுக்கு இனிமேல் வித்ரா வரும். நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்களோ அதுக்கு பொறுத்து நீங்கள் வந்து வித்ரா போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது ஃப்ரீ சேல் வந்து கரெக்டாக 1 மணிக்கு ஆன்லைன் வரும். நீங்கள் அந்த டைமிங்கில் வித்ரா கார்டு வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா வருஷத்தில் 1 வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வித்ரா வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரியா? யாரும் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணணும்னு நினைக்காதீங்க. இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வித்ரா வராது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா குரூப் மெம்பர்ஸ் ஆல்ரெடி என்னோட லாங் டைம் ஆப்ஸில் என் கூடயே ட்ராவல் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஆப் பற்றின அப்டேட் வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் ஆகுதுன்னா என்னென்ன அப்டேட்டுங்கிறது நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது வந்து யூடியூப் சைடில் ஒரு நார்மல் பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படிங்கிற தாட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அமௌண்ட்டும் லாஸ் தான். சரியா? அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாதீங்க. ஏவி ஆப்பை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் நெக்ஸ்ட் அப்டேட் ஒன்று கொடுப்பாங்க. இந்த வித்ரா கார்டு வாங்கின பிறகு வித்ரா கார்டு வாங்கின மாதிரி ப்ரூஃப்ஸ் கூட அந்த அஃபிஷியல் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து வித்ரா கார்டு வாங்கலான்ட்டு வாங்காதீங்க. அமௌண்ட் வந்து உங்களுக்கு லாஸ் தான் வரும். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வித்ரா கார்டு வாங்கின பிறகு வேறு ஏதாவது இந்த ஆப்பில் வந்து கம்பெனி வந்துட்டு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் வேறு கம்பெனி ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது 6 மந்த் ரன் ஆகும், 3 மந்த் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆப்போட லிங்க்கு அதே அஃபிஷியல் குரூப்பில் கூட ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஜாயின் பண்ணும் போதில் உங்களுக்கு நீங்கள் ப்ராஃபிட் வந்து இதில் விட்ட லாஸ் அமௌண்ட்டை கூட அதில் நல்ல ப்ராஃபிட் எடுத்துலாம் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஆப் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேயே திருப்பி ஒரு ஆப் லான்ச் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆப் வந்து ரன் ஆகாது. ஸோ அந்த ஆப்லேயுமே ஜாயின் பண்ணாதீங்க. சரியா? உங்களுக்கு பிறகு நடக்கிறத நான் இப்போவே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பட் இப்போ வித்ரா கார்டு எதுவுமே வாங்காதீங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு யாராவது ஏவி ஆப் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நீங்களுமே பார்த்துட்டு ஒரு 4 பேருக்கு சொன்னீங்க அப்படின்னாலும் ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் அவங்களோட அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி லாங் டைம் ஆப்ஸ் ப்ராஃபிட் தரக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் 2மே இருக்கும். பட் லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஒருத்தங்களோட கைடன்ஸ் அவங்க சொல்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். எனக்கு லாங் டேர்ம் ஆப்ஸ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆப் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னோட குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ எல்லாத்துக்குமே நான் தனியாக டீம் க்ரியேட் பண்ணி அதுக்குன்னு தனியாக குரூப்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா போகிற ஆப்ஸ் எல்லாமே அதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னாலும் அதில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.